நிமிஷம் ஆயாச்சு. இந்த 10 நிமிஷம் எப்படி போணுச்சு அப்படின்னே தெரியல. ஆனா நேயர்கள்லாம் வரிசை கட்டி வந்துட்டுருக்காங்க. என்ன கேள்வி நீங்க கேட்டாலும் அதுக்கு பதில் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. வண்ண கோலங்கள்ல கேள்விகளை நீங்க கேளுங்க, பதில நான் சொல்றேன் அப்படின்னு. வருக வணக்கம். அனைவருக்கும் மிக உற்சாகமான மாலை வணக்கம். வணக்கம், வணக்கம் சொல்வது. நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் சோ சண்முக சுந்தரம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, கேள்வி கேட்கலாமா? கேளுங்க, முயற்சிக்கிறேன். முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே நீங்க வெற்றியாளர் ஆயிட்டீங்கன்னா இல்ல, நாங்க இவரு எழுதி வச்சுட்டோம். இங்க சண்முக சுந்தரம் வந்தாருன்னா அவர் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுவாரு, கேட்காத கேள்விக்கும் கூட அவர் பதில் சொல்லுவாரு அப்படின்னு. அவர் வந்து ஆப்ஷனே இல்லாம இப்ப பதில் சொல்லுவார் பாருங்க. உங்களுக்கான கேள்வி, லாங் வாக் டு ஃப்ரீடம் என்னும் சுயசரிதையை எழுதியவர் யார்? லாங் வாக் டு ஃப்ரீடம் அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபியை யார் எழுதினாங்க? ஆப்ஷன்ஸ் வேணுமா? மகாத்மா காந்தி. இல்லைங்களே, நான் ஆப்ஷன் சொல்றேன். சரி, சொல்லுங்க. ஆப்ஷன் 1 நெல்சன் மண்டேலா, ஆப்ஷன் பி ஹிட்லர், ஆப்ஷன் சி தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர், நெல்சன் மண்டேலா, ஹிட்லர். நெல்சன் மண்டேலா. லாங் வாக் டு ஃப்ரீடம் யாருங்க? நெல்சன் மண்டேலா. இது வந்து கெஸ்ட்ல தானே சொன்னீங்க இன்னைக்கு? ஆமா ஆமா. ஓகே, இருந்தாலும் வெற்றியாளர் ஆயிட்டீங்க. காற்று எப்பவுமே இல்ல, அவர் எப்பவுமே கரெக்டா சொல்லிடுவாரு. இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே போய் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் தான் அதிர்ஷ்டம் இருக்கு. கரெக்ட் தான், நெல்சன் மண்டேலா தான். ஓகே, படிச்சியாமோ? படிச்சீங்க அவங்க ஓகே பாத்தீங்க. ஓகே, நன்றி நன்றி. இணைப்புல வந்ததுக்கு ஜெயிச்சிட்டீங்க, மதுரையில இருந்து வந்து ஜெயிச்சு விட்டீர்கள். சோ நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில நீங்க